எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது, எதுக்காக ஈரானுடைய சுப்ரீம் லீடரான அலி காமேனி கொல்லப்பட்டார்ன்ற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 28 பிப்ரவரி 2026 அன்னைக்கு இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் அமெரிக்காவுடைய உதவியினுடைய ஒரு கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்கை ஈரான் மேலே தொடுத்தாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் லயன்ஸ் ரோர்னு பேர் வைக்கப்பட்டது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற, அதாவது சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், குவைத் மாதிரியான நாடுகளில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசிஸ், ஏர்போர்ட்ஸ், மிலிட்ரி பேசஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளில் இருக்கிற சிவிலியன்ஸ் மேலேயும் தாக்குதல் நடத்தினாங்க ஈரான். அது ஈரானுடைய சுப்ரீம் லீடரான அலி காமேனி கொல்லப்பட்டார். நாம் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஈரான் சில அமைப்புகளுக்கு ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு லெபனானில் இருக்கிற ஹெசபுல்லா, காசாவில் இருக்கிற ஹமாஸ், ஏமனில் இருக்கிற ஹூத்திஸ், சிரியாவில் இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸ்னு இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டிங் கொடுத்துட்டு இருந்ததுனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனைகள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது காரணம் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, ஃப்ரான்ஸ், யூகே, பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் தான் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஈரானும் இணையணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முயற்சிகளை முறியடிக்கணும், இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தால் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தோணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹமாஸ். இது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ட்ரேட் ரூட். இதில் தான் டெய்லி 20% ஆஃப் குளோபல் ஆயில் ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹமாஸ் பர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஓமன், அரேபியன் சீனு 3 விஷயத்தை கனெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, ஈராக் போன்ற நாடுகளும் இந்த ரூட்டை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜியோ பாலிட்டிக்ஸில் மிக முக்கியமான ஒரு பிராந்தியமாக கருதப்படுது. இப்போ ஒருவேளை ஈரான் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக மாறிடுச்சுன்னா இந்த இடத்தினுடைய கண்ட்ரோல் ஈரான் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன நினைச்சாலும் ஈரானை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ ஈரான் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக மாறிடுச்சுன்னா நாங்களும் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக மாறுறதுக்கான எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி சவுதி கிரவுன் பிரின்ஸான முகமது பின் சல்மான் பதிவு பண்ணியிருக்காரு. So it's a useless effort to reach a nuclear weapon because you cannot use it. If you use it, you got to have a big fight with the rest of the world. If they get one, will you? If they get one, we have to get one. நாடுகளும் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக மாறிடுச்சுன்னா மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸும் இல்லை இன்னும் சில நாடுகளும் நாங்களும் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக மாறணும்னு சொல்லி முடிவெடுக்க தொடங்கிடுவாங்க. இது பெரிய அபாயத்தை நோக்கி தள்ளிடும். இதனால தான் ஈரான் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக மாறக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா நினைக்குது. ஸோ இதில் வந்து அவங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.